அண்மை செய்தி. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்றைய முன்னறிவிப்புல இந்த 8 மாவட்டங்களின் விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மற்ற பகுதிகளில், தமிழ்நாட்டுடைய மற்ற மாவட்டங்களில் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வானிலை காரணிகளாக வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கீழடுக்கு சுழற்சி, அதே போன்று காற்றினுடைய திசைவேக மாறுபாடு உள்ளிட்டவைகள் அதிகாலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்துக்கு பிற்பகுதி பின்னேரங்களிலோ மழைக்கான வாய்ப்பை வலுப்படுத்தக்கூடிய காரணிகளாக அமைவதால் இரவு நேரங்களிலும் அதிகாலை நேரங்களிலும் மழை பெய்வதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த சூழல் வரக்கூடிய நேரங்களிலும் பொருந்துவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கொடுக்கப்பட்ட வானிலை முன்னறிவிப்பில் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. மேலும் அதே நேரத்தில் காற்றுடைய போக்கு ஏற்றவாறு மழைக்கான வாய்ப்புகள் சென்னையுடைய புறநகர் பகுதி வரையிலும் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில அதிகாலை நேரத்தில் சென்னையில் மிக கனமழை என்ற மழை பதிவாக இருந்தது. அதுவும் கடலோர பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்பட்டது. இந்த சூழல்ல இன்றைய தினமும் மழைக்கான வாய்ப்பு என்பது காற்றுடைய திசைவேக மாறுபாடு மற்றும் வளிமண்டல சுழற்சி உள்ளிட்ட காரணிகளால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.